Global Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பேட்டில் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அரிசியா? வீடு எங்க? அவர் 2 கிலோ அரிசி கொடுங்க. வேற வேணாம். உனக்கு வேணும் என்ன பொம்மை வேணும்? அரிசி இருக்கு. பொதுவா குழந்தைங்கன்னா பொம்மை வாங்கித்தாங்க, விளையாட்டு பொருள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வறுமைய புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை எனக்கு பொம்மைலாம் வேணாம், அரிசி வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. டைட்டஸ் சத்யநாதன் அப்படின்றவர் தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல அவர் ஒரு பெண் குழந்தைய பாக்குறாரு. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பொம்மை வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு பொம்மைலாம் வேணாம், எனக்கு அரிசி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது தக்காளி வாங்கித்தாங்கன்றாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய வறுமைக்காக என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த வயசுல இருக்கவங்க பொதுவாகவே பொம்மை வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த குழந்தை தன்னுடைய வீட்டுக்காக யோசிக்கிறது பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப அழகா அதை வீட்டில் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. வீடெல்லாம் இல்லை, சாலையோரமா இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது பலரையுமே யோசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் டைட்டஸ் சத்யநாதனுமே அவங்களுடைய குடும்பத்துக்காக உதவி செய்யறது பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சுக்கிட்டு வருது. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இன்னும் பல இம்பார்ட்டன்டான செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.